ஸோ சிவில் லயபிலிட்டி அண்ட் கிரிமினல் liability டா. சிவில் லயபிலிட்டின்றது வந்து ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா சிவில் லயபிலிட்டியாக இதுவாகும். கிரிமினல் liabilityனா நான் ஒரு ஆளை வந்து ஃபிசிக்கலாக வந்து ஹார்ம் பண்ணுறேன், ஓகேவா, அவனோட லாஸ் ஆஃப் லைஃப் வரைக்கும் பண்ணுறேன்றது கிரிமினல் liability. வஷிதா எனக்கு பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்க வஷிதா. எதிரா நான் சிவில் கிரிமினல் liability தான். ரெட் இயரிங். See, if there is a misstatement in the misstatement na enna ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல, ஓகே. It would attract the liability of the issuer. liability வந்து கிரிமினலா இருக்கணும், இதுவா இருக்கணும். செக்ஷன் 34ன்றது கிரிமினல் liabilityக்குனா, ஓகேவா. 33ன்றது வந்து சிவில் liability. So sorry, 35ன்றது சிவில் liability. இதுல section 34 provides that where a prospectus includes any untrue statement or misleading in the misleading இருந்தது, இந்த மூணு இருந்ததுன்னா சிவில், இது இருந்ததுன்னா கிரிமினல், ஓகேவா. இதுல சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 35 என்ன சொல்றதுன்னா மிஸ்ஸ்டேட்மெண்ட் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்து, ஓகே, அவங்க வந்து லைக் யாரெல்லாம்னா டைரக்டர் ஆஃப் த கம்பெனியா இருக்கலாம், இல்ல ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து டைரக்டர் ஆஃப் கம்பெனியா வந்து அக்ரீட் ஆகி ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல மாறி இருக்கலாம், இல்ல ப்ரமோட்டர் ஆஃப் த கம்பெனியா இருக்கலாம், ஒரு எக்ஸ்பர்டைஸ்டா இருக்கலாம். இவங்கெல்லாம் ஏதாவது தப்புனா they are liable to pay the compensation to every person, ஓகேவா. அதுக்கப்புறம் ஒருவேளை 35(3)ல என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ப்ராஸ்பெக்டஸ்ல அப்ளிகன்ஸை டீஃப்ராட் பண்ணோன்ற இன்டென்ஷன், ஏதாவது டீஃப்ராட் பண்ணோன்ற இன்டென்ஷன்ல it is proved that a prospectus has been issued with intent to defraud the applicants for the securities of the company or any other person or any fraudulent person na, every person will be responsible without any limitation of liability for all or any of the losses or damages that may have been incurred by any person who subscribed to the securities on the basis of the such prospectus. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ்ல நான் இந்த அப்ளிகன்ஸ் நிஜமாலே டீஃப்ராட் பண்ணோன்ற இன்டென்ஷன்ல ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பண்ணினேன் அப்படின்னா, அதன் மூலமா வர லாஸஸோ டேமேஜஸோ கண்டிப்பா ப்ராஸ்பெக்டர்ஸ் யார் வந்து அதை they have got every right to claim, do some action against this person who is responsible for the prospectus. ஓகேவா கண்ணா. ஓகே, இது பனிஷ்மெண்ட் ஃபார் பர்சனேட்டிங்ன்றது அதே தான் சொல்றாங்க. ஃப்ராட் இருக்கக்கூடாது, அலாட்மெண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ன்றது வந்து ஒரே நிமிஷம்.
allotment of securitiesன்றது எந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம்டா மித்ரா? இஷ்யூ ஆஃப் ஆஃபர்ல, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல. அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அது பேஸ் பண்ணி தான் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் நடக்கணும். சம்டைம்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல கிளீனாக சொல்லியிருப்பாங்க, ப்ரோரேட் அலாட்மெண்ட் பேஸ் பண்ணி அலாட்மெண்ட்னா அது பேஸ் பண்ணி நடக்கணும். அந்த அலாட்மெண்ட் எப்படி நடக்கணும்னா, கேன் பி டன் ஒன்லி இஃப் தி அமௌண்ட் stated in the prospectus as the minimum amount has been subscribed and sums payable on application so for the amount so stated have been paid or received by the company by the check. ஒன்றும் இல்லை கண்மா, அலாட்மெண்ட்ல வந்து அலாட்மெண்ட் எப்படி பண்ணணும்னா, ப்ராஸ்பெக்டஸ்ல மினிமம் அமௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறத கண்டிப்பாக அலாட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அமௌண்ட் வந்து வாட் எவர் இஸ் பெய்ட் ஆன் அப்ளிகேஷன் வந்து பேபிள் ஆன் அப்ளிகேஷன் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 5% ஆன் த நாமினல் வேல்யூ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க கணம். ஐயோ சாரி, பார்த்தீங்களா நாட் போட்டிருக்கேன். should not be less than 5% of the nominal value of security or such other percentage or amount as may be prescribed by SEBI making regulations on this behalf. ஓகேவா? அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் மணி ரீஃபண்ட் என்ன ஜர்னல் என்ட்ரிடா மித்ரா? refund of application என்ன journal entry? refund of application money என்ன journal entry? refund of application money கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. செல்லம் செல்லம் கரெக்டா யோசிச்சு சொல்லுங்கடா. application share application account debit to bank. application money receiving என்ன entry? ஷேர் அப்ளிகேஷன் சொல்லலையே, ஷேர் கேபிட்டல் சொன்னீங்க. ஓகேவா? அதாவது பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் ஆகுறதுடா. அப்படியே உல்டா வந்து ரீஃபண்டுக்கு அந்த ரீஃபண்ட் வந்து சம் பேபிள் ஆன் அப்ளிகேஷன் இஸ் நாட் ரிசீவ்டு வித்தின் 30 days செபி வந்து சொல்லியிருக்கிற மாதிரி அப்ளிகேஷன் பண்ணி ரீஃபண்ட் பண்ணல. ஓகேவா? அப்ப டைரக்டர்ஸ் வந்து கண்டிப்பா இவங்க மேல கேஸ் போட்டு அந்த ரீஃபண்ட் பண்ணாத அமௌண்ட் பிளஸ் த இன்ட்ரெஸ்ட் அட் 15% பீனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ளிகேஷன் பண்ணி ரீஃபண்ட் பண்ணும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் டைரக்டரோ இல்லை ஆஃபீஸர் ஹூ ஹஸ் ஆக்சுவலி இனிஷியலி அப்ளைடு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது ரீஃபண்ட் ஆஃப் மணில ஏதாவது கோல்மால் பண்ணிட்டாங்கன்னா அப்ப டிஃபால்ட் என்ன? 1000 each day or during such default conditions or 1 lakh whichever is less. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. allotment money payable on application வந்து should not be less than 5% of the nominal value whatever is prescribed by SEBI. அதுல வந்து that default நடந்திருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் மணியை வந்து ப்ராப்பரா திருப்பி கொடுக்கலன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 15% இன்ட்ரெஸ்ட். 15%க்கு யாருக்கு ரிட்டர்ன் ஆகலையோ அவங்களாம் கம்பெனி மேல கிளைம் பண்ணலாம். அதை தவிர ரீஃபண்ட் பண்றதுலயும் ப்ராப்பரா பண்ணல, அமௌண்ட் மாத்தி பண்ணிட்டாங்கன்னா அந்த டிஃபால்ட்டுக்கும் மினிமம் 1000 மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகே. ரிட்டர்ன் ஆன் அலாட்மெண்ட். See, share capital making any allotment of shares shall file with the registrar a return on allotment within 30 days in form number PAS3 along with the fees. A list of allottees stating the names, address, occupations, if any, and the number of securities allocated to each of the allottees in form number PS3 shall be attached along with the return. ஞாபகம் வச்சுக்கோங்க, form number PAS. form number PAS டா.
ஓகே சலம். இப்போ இந்த ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் கன்சிடரேஷன் அதர் than கேஷ் அப்படின்னா then a copy of the contract duly stamped to which securities have been allocated with the contract of sale. அதாவது இந்த ரிட்டர்ன்ஸோட இந்த ஃபார்ம் நம்பர் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணணும். அதை தவிர it should be certified by the signatory of the form as per the records of the company. ரிட்டர்னோட சேர்த்து இதையும் அட்டாச் பண்ணோம். செக்யூரிட்டிஸை வந்து நான் கேஷ் இல்லாமல் கன்சிடரேஷன் அதுதான் கேஷ் அந்த மாதிரி மோடில் வந்து அலோகேட் பண்ணேன்னா அப்போ அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் என்னவோ அதை என்க்ளோஸ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, இல்லை ரிட்டர்ன் ஃபார்மில் கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னா அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1999 அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கும் இல்லையா அதை வச்சு அதில் வந்து அதில் வந்து சிக்னேட்டரி போட்டணும். இல்லை registered value report of the registered value in respect of valuation of the registered valuation பண்ணுவாங்க, அவரோட ரிப்போர்ட் இருக்கணும். போனஸ் ஷேர்ஸா இருந்ததுன்னா ரிசல்யூஷன் பாஸ் பண்ண காப்பி இருக்கணும். ஓகேவா? இல்ல எனக்கு வந்து ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்லை கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் லிஸ்ட்டு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று ரிஜிஸ்டர்டு வேல்யூவேஷனு இல்லை வேல்யூவேஷனல் ரிப்போர்ட்டு இல்லை வந்து ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லைன்னா ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பரு இல்லை அதர் தேன் கன்சிடரேஷன் ஆஃப் கரெக்டாக அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேலு இது எல்லாத்தையுமே எதோட இது பண்ணணும்? ஃபார்ம் நம்பர் PAS 3யோட ரிட்டர்ன்ஸோட சிக்னேட்ரியோட சேர்த்து அட்டாச் பண்ணணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இதெல்லாம் தான் ரெட்ல மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஒன்று கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இருக்கணும், இல்லையா ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கணும், இல்லையா வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இருக்கணும், ரிப்போர்ட் ஆஃப் ரிஜிஸ்டர்டு வேல்யூ வரோடது இருக்கணும், இல்லை வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இருக்கணும், இல்லையா நான் போனஸ் ஷேர்ஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ வந்து அந்த ரெசல்யூஷன் காப்பி இருக்கணும் இன் GM. அப்புறம் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவருக்கு 1000லேருந்து 1,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். ஓகேவா? இல்லைனா டவுட் இருக்காடா? இதுதான்டா கீவேர்ட் செல்லம், நல்லா பார்த்துக்கோங்க. ரெட்ல மார்க் பண்ணியிருக்கேன்லடா, ஃபார்ம் PAS 3யோட சேர்த்து ரிட்டர்ன்ஸோட சேர்த்து சிக்னேட்டரியோட சேர்த்து இதெல்லாம் இருக்கணும். இல்லை இதுதான் ஆகும். செல்லம் நான் 4 டேப் தான் எடுத்திருக்கேன், டெய்லி 4 டேப் தான்டா எடுக்கிறேன், படிச்சிருங்கடா செல்லமா. வஷிதா, அக்ஷயா, மித்ரா, time you should have been very thorough in company's account. Probably மித்ரா எனக்கு பிஃபோர் தெரியல, ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து சொல்கிறேன். ஓகேவாடா? இது வரைக்கும் வஷிதா ஓகேவாடா? அக்ஷயா, மித்ரா ஓகேவா? ஆயிஷா ஓகேவா? கீர்த்தனா இது வரைக்கும் தரவா? கீர்த்தனா கம்பெனிஸ் அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் படிக்கடா கம்பெனிஸ் அக்கௌண்ட், மோர் தென் இனஃப் செல்லம். 4 டேபா தான் எடுக்கிறேன், 1/2 மணி நேரம். ஓகேவா? சரி ஓகே செல்லம், நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேன். வஷிதா அக்ஷயா 8 o'clock கிளாஸ், மித்ரா 8 o'clock கிளாஸ் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன் செல்லம். ஓகே, மித்ரா கீர்த்தனா அப்படியே ரிட்டர்ன் ஆகுங்கடா. இல்லை மித்ரா ஏதாவது பிரேக் எடுத்துட்டு வரீங்களா மித்ரா? ஓகேல, சரிடா. தேங்க்ஸ் டா அக்ஷயா. ஆயிஷா தேங்க்யூ செல்லம். கீர்த்தனா மித்ரா டைம். வஷிதா தேங்க்யூ செல்லம். டேக் கேர் வஷிதா.
ஆ லீவ் ஆயிக்கோங்க கண்ணா, லீவ் ஆயிக்கோங்க சரண். பை கண்ணா, தேங்க்யூ. சிவா, குட் ஈவினிங் சிவா.